வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சாக்லேட் டே வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணலாம். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து லவ்வர்ஸ் டே தான், அதாவது சாக்லேட் டே தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கப்புள்ஸாக தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து அலைன்மெண்ட்டாக இல்லை, ஃபேஸ் வந்து லைட்டாக தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவுமே அதே மாதிரி, எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரியுதான்றதை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரியுதா, கவராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டாக வீடியோஸை வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் வந்து எலக்ட்ரிக் வைப்ன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் வைப்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் வைப்பில் ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். மாறி மாறி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பேசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் B02ன்ற செகண்ட் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும்தான் பிளர் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த பேக்ரவுண்டில் இருக்க வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த சாக்லேட் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க. அது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இப்போ டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ எகைன் அந்த டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்னுன்னு இருக்கும் ரைட் சைடு, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாகவே அது வந்து ஷோ ஆகிடும். இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது டூப்ளிகேட் எடுத்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் இருக்கும், ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 35 இல்லைனா ஒரு 40 வந்து கொடுத்துக்கோங்க.
40 கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த கலர்ஃபுல்லாக இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சாக்லேட் இமேஜ் வீடியோ. ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போது எகைன் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த சாக்லேட் வீடியோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த நம்மளோட ஃபோட்டோ வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாக்லேட்குள்ளே நம்ம ஆட் பண்ண நம்மளோட வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வீடியோ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ கலர்ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஷோ ஆகும், ஃப்ரண்ட்டில் வந்து கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.